புதுயுகம் உறவுகளுக்கு வணக்கம். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் அம்பாறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிக பெரிய காடு ஒன்றில், அடர்ந்த வனம் ஒன்றில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயம், உகந்தமலை முருகன் ஆலயம். அந்த முருகன் ஆலயத்தில் தான் நாங்கள் இப்போ நிற்கிறோம். இது காலத்திற்கு முந்தியது. இதுவரைக்கும் காலம் கணிக்க முடியாத அளவு காலங்கள் நிறைந்த இந்த முருகன் ஆலயம், முருகப்பெருமான் இந்த பகுதியில் வசித்ததாக, இந்த பகுதியில் ஆட்சி புரிந்ததாக, வசித்ததாக இன்றும் நம்பப்படுகிறது. அதுக்குரிய சான்று ஆதாரங்கள் கூட இன்றும் அந்த மலையில் காணப்படுகிறது. அது தொடர்பிலான காணொலியை நாங்கள் அடுத்து வரும் காணொலிகளில் நாங்கள் பார்க்கலாம். இந்த உகந்தமலை முருகன் ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் மிக பழமையான, ஆண்டுகள் கணிக்க முடியாத, அதாவது எங்களுடைய மூதாதையர்கள் ஆதி வேடுவர்கள் அதற்கு முந்திய காலப்பகுதியில் இருந்து முருக வழிபாடு, தமிழ் கடவுளாம் முருகன், தமிழர்கள் பல வழிபட்ட அந்த தமிழ் கடவுள் முருகன் என்ற அடிப்படையில் அது இந்த ஆலயம் பிரசித்தமானது. அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால், இங்கே இருக்கிற இந்த செப்பு உண்டியல் மன்னர்களால் இந்த ஆலயத்திற்கு தானமாகவோ அன்பளிப்பாகவோ வழங்கப்பட்டதாக குறிக்கப்பட்டிருக்கிறதாக, இந்த எழுத்துகள் அதைத்தான் சுட்டி நிற்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இது காலத்திற்கு முந்திய ஒரு ஆலயம், கண்டிப்பாக தமிழர்கள் சென்று பார்த்து வர வேண்டிய ஒரு ஆலயம். அதுவும் இந்துக்கள் கண்டிப்பாக ஒரு தடவையேனும் சென்று வர வேண்டிய ஆலயம். ஏனென்று சொல்லி பார்த்தீங்கன்றால், இந்த ஆலயத்தில் முருகப்பெருமான் விரும்பி உறைந்ததால் தான் அது உகந்தமலை என்று சொல்லி பேர் வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இங்கே வள்ளி தெய்வானை வள்ளியோடு இருந்ததற்கான தடயங்களாக பல விடயங்கள் அந்த மலையில் இருக்குது. அது நேரம் போதாமை காரணமாக இந்த காணொலியில் இணைக்க முடியாமல் இருக்கிறது. அது புரிதொரு காணொலியில் அந்த காட்சிகளை நாங்கள் பார்க்கலாம். இதுதான் அந்த உகந்த மலையில் இருக்கக்கூடிய வேல். இந்த வேல் 2000 வருடங்களுக்கு முற்பட்டதாக சொல்லப்படுகிறது. வழி நடத்தியிருந்தார். துக்கம் துயரம் துன்பங்கள் இல்லாமல் என்னுடைய இறைவனை மண்டாடி தரிசனம் செய்து அவங்க சந்தோஷமாக வாழ்வாங்க என்று சொல்லி என்னுடைய குருபெருமானை நான் வேண்டினேன். பல காலத்திற்கு முந்திய இந்த முருகன் ஆலயத்தில் இன்றைக்கு நடக்க போகிற இந்த விசேட பூசைகளுக்காக கடற்படை, போலீஸார், அதே போல் விசேட அதிரடிப்படை என்று சொல்லி குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னால், வரலாறு காணாத அளவு மக்கள் கூட்டம் இந்த முறை இந்த உகந்தமலை முருகன் ஆலயத்திற்கு வந்திருக்கிறார்கள். வழமையாக வருவதை விட பல மடங்கு அதிகம் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக எங்களுடைய பாரம்பரிய ஒரு வாழ்விடம், அதுவும் குறிப்பாக இந்துக்களுடைய, சைவர்களுடைய ஒரு வழிபாட்டு தலம் நிறைந்த ஒரு இடம். இன்றும் அந்த இடங்களில் பார்க்கக்குள்ள இவ்வளவு விடயங்கள் அங்கே இருக்குதா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பல காட்சிகள் அங்கே இருக்குது. நீங்கள் இப்போ பார்க்குறது அந்த மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஆலயம். மலையில் இருக்கிற ஆலயமும் புரிதொரு காணொலியில் நாங்கள் காட்சிப்படுத்துவோம். அதேபோல் இப்போ பார்த்தீங்கன்னா, வண்டில்கள் வாகனங்கள் சகிதமாக இங்கே தங்கி இருந்து 2-3 நாட்களாக தங்கி இருந்து தான் அந்த முருகப்பெருமான வழிபட்டு இந்த பகுதி மக்கள், குறிப்பாக இந்த இன்றைய இலங்கையின் பல பாகங்களிலிருந்தும் தமிழ் மக்கள் இங்கே படையெடுத்து வந்திருந்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. இப்போ போகிறது ஒரு விசேட ஒரு பூஜை வழிபாட்டுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இவ்வளவு மக்கள் இங்கே அலை கடலென திரண்டு போய்கொண்டிருக்கிறது இந்த விசேட பூஜை வழிபாட்டுக்காகத்தான். இலங்கையின் பல பாகங்களில் இருந்தும் இங்கே வந்திருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. அதேபோல் சிங்களவர்களும் அதிக அளவில் கலந்து கொண்ட ஒரு வழிபாட்டு முறையை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருந்தது. அவர்களும் மிகப்பெரிய நம்பிக்கையை வைத்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடல், இந்த இடத்தின் ஒரு குறிப்பை சொல்ல போனால், காடும் அடர்ந்த காடும், அதில் ஒரு பகுதியில் கடற்கரையும் இணைஞ்சிருக்கிற ஒரு அழகிய ரம்மியமான மிக ஆபத்து நிறைந்த ஒரு காட்டுப்பகுதி. இந்த இடத்துக்குத்தான் குடும்பங்கள் சகிதம் பலர் வந்திருப்பார்கள். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு கூட பார்த்திங்கன்னா, ஆலயத்தின் பகுதிகளை சுற்றி காட்டு விலங்குகளோட நடமாட்டம் இருக்கும். ஆனால் இந்த ஆலய பகுதிகளுக்குள்ளே பக்தர்களுக்கு எந்தவித தொந்தரவும் அது செய்ததாக இதுவரை சொல்லப்படவில்லை, நாங்கள் அறிஞ்சிருக்கவும் இல்லை. இப்போ கடற்கரையில் இந்த மக்கள் கூட்டம்
அலமோது இதை கட்டுப்படுத்துறதுக்கு முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றனர் பாதுகாப்பு படைகள். ஏனென்று சொன்னால் இந்த திருவிழாவுக்கு முதல் நாள் ஒரு அனர்த்தம், கடலில் இறங்கி குளித்த ஒரு இளைஞன் உயிரிழந்திருக்கிறார். நீரில் மூழ்கி. மிகவும் ஆபத்தான கடல், கொந்தளிப்பானதும் மலைகள் நிறைந்ததுமான, கடலுக்கு உள்ளுக்கு மலைகள் இருக்கக்கூடிய ஒரு ஆபத்தான ஒரு கடல் பகுதி. இதுக்கு யாருமே இறங்க வேணாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்த நிலையிலேயும் அந்த இளைஞன் இறங்கி இந்த நேற்றைய தினம் அவர் உயிரிழந்திருந்தார். ஆக இந்த திருவிழாவில் பார்த்திங்கன்னு சொன்னால் தமிழ் மக்கள் மட்டும் இல்லை, சிங்களவர்களும் இந்த வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக பல நேர்த்திக்கடன்களை வைத்து இங்கே வந்து போகிறத காணக்கூடியதாக இருக்கிறது. கதிர்காமத்துக்கு பயணம் செய்கின்றவர்கள் இந்த பகுதியில் வந்து தங்கி செல்வதும் ஒரு வளமையாக இருக்கிறது. இங்கே வந்து விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று அதன் பின்னர் தான் இந்த குமண என்கிற அந்த வனப்பகுதியூடாக அவர்கள் கடந்து போகிறார்கள். இங்கே வந்து வணங்கி செல்வதால் அவர்களுக்கு வழிநடுகிலும் இருக்கக்கூடிய அந்த காட்டுப்பகுதியில் எந்த ஆபத்தும் ஏற்படுவதில்லை என்பது அவர்களுடைய நம்பிக்கை. சுவாமி தீர்த்தமாட போகிற அந்த நேரம் பக்தர்கள் மிக ஆரவாரத்தோடு அங்கே காணப்படினும் அதை கட்டுப்படுத்துறதுக்கும் அவர்களை ஒழுங்குபடுத்துவதற்குமாக காவல்துறையினர், அதேபோல் கடற்படையினர், விசேட அதிரடிப்படையினர் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். கடலில் படகுகளில் கடற்படையினர் இருக்கிறார்கள். ஏதாவது அனர்த்தம் நிகழ்ந்தால் மீட்பு பணியை முன்னெடுப்பதற்காக கடலில் படகொன்றில் கடற்படையினர் நிற்கிறதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. இப்படி ஒரு அபூர்வமான இந்த இடத்துக்கு இந்துக்கள் கண்டிப்பாக வர வேண்டும். இந்துக்கள் ஒரு முறையேனும் வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடம் இந்த உகந்தமலை முருகன் ஆலயம். தமிழர்களின் பூர்வீக நிலமாக இருந்தாலும் அண்மை காலமாக சில விரும்பத்தகாத சம்பவங்களை நாங்கள் செய்திகளூடாகவும் நேரடியாகவும் காணக்கூடியதாக இருக்கிறது. வழக்கமாக எங்களுடைய பாரம்பரிய வழிபாட்டு தலங்கள் மீது மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு நடவடிக்கை தான் இதுவும். இதற்கு எல்லாமே தமிழர்களை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்துக்கள் கண்டிப்பாக வந்து போக வேண்டிய ஒரு இடம். பார்த்திங்கன்னா ஆர்ப்பரிக்கும் கடலை கட்டுப்படுத்தி சுவாமி நீராடும்போது பக்தர்களும் இறங்கி அதுக்குள்ளே நீராடுகின்ற ஒரு அற்புதமான காட்சி இங்கே காண இருக்கிறோம். அதற்காக பிரதம பூசாரி வந்து அந்த கடலை சமாதானப்படுத்தி அதற்குரிய பூஜை வழிபாடுகளை மேற்கொண்டு வரதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த பகுதியில் 2 விடயங்கள் இருக்கிறது. மலையில் இருக்கக்கூடிய பல அதிசயங்கள் நிறைந்த ஒரு முருகன் ஆலயம், அதை சூழ இருக்கின்ற அந்த காட்சிகள், அது பெரிதொரு காணொளியாகவும், அதேவேளை முருகன் வள்ளியோடு வசித்த அந்த இடங்களில் இருக்கக்கூடிய தடயங்கள், குங்குமம், மஞ்சள், அதேவேளை உரல், அந்த மலையில் உரல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த உரல், அதேவேளை வள்ளி பருவமடைந்ததை குறிப்பிடும் வகையில் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிவப்பு திட்டுக்கள், இப்படி பல விடயங்களை அந்த மக்கள் அந்த நம்பிக்கையோடு வழிபடுகிறார்கள். அதை இன்றும் நாங்கள் அந்த பகுதியில் காணக்கூடியதாக இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தின் மேல் ஆச்சரியம் நிறைந்த காட்சிகள். அந்த காட்சிகள் எல்லாம் எங்களுடைய சேனலில் தொடர்ந்து வர இருக்குது. நீங்கள் அதுக்காக செய்ய வேண்டிய ஒன்று தான், இந்த காட்சிகளை நீங்கள் பாருங்க, எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்க. இந்துக்களுடைய சைவர்களுடைய வழிபாட்டு முறைகளை அழிந்து போகாமல், இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த அடர்ந்த வனத்துக்குள்ளே கூடியிருக்கணும் என்றால் அது எங்களுடைய பாரம்பரிய வழிபாட்டு தலம். அந்த வழிபாட்டு தலத்தை நாங்கள் தொடர்ந்து பின்பற்றணும் என்ற நோக்கோடு தான் இத்தனை ஆயிரம் மக்களும் இங்கே கலந்து கொண்டிருக்கிறத காணக்கூடியதாக இருக்கிறது. இதேபோல் பல காணொளிகள் தொடர்ச்சியாக வர இருக்கிறது. இந்த உகந்தமலை தொடர்பிலான நீங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் பண்ணி வச்சுருங்க. கண்டிப்பாக அந்த காணொளிகள் அடுத்தடுத்த வரும் காணொளிகள் நாங்கள் பதிவேற்றம் செய்ய இருக்கிறோம். நீங்கள் இந்த பூஜை வழிபாடுகளையும் இந்த ஆலயத்தினுடைய தொன்மை பற்றியும் நாங்கள் இதில் கேட்டு அறிஞ்சிருக்கிறோம். அதுவும் உங்களுக்கு தொடர்ச்சியாக வர இருக்கிறது. நீங்கள் அதையும் பார்த்து மகிழலாம். இந்த உகந்தமலை முருகன் ஆலயத்தின் ஆண்டுகளை கணிக்கின்ற போது ஆண்டுகள் கணிப்பிட முடியாததாக இருக்கிறது. அங்கே இருக்கின்ற ஒரு சிற்பம் ஒன்றை வைத்து அது 2000 வருடங்களுக்கு முற்பட்டது என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த ஆலயம் உருவாக்கப்பட்ட அல்லது இந்த ஆலயம் தோன்றிய வரலாறை சொல்ல முடியாத அளவு காலத்தால் பிந்தியது. இவ்வாறு எங்களுடைய மூதாதையர்களாக சொல்லப்படுகின்ற வேடுவர்கள், அதற்கு முந்திய தலைமுறை வழிபட்ட, வேல் வைத்து வழிபட்ட ஒரு வழிபாட்டு தலம் தான் இந்த உகந்தமலை முருகன். உகந்தமலை என்பது முருகன் உகந்து, அதாவது விருப்பத்தோடு இங்கு
தங்கி இருந்த ஒரு மலை, அதுதான் உகந்த மலை என்று சொல்லப்படுகிறது. இந்த உகந்த மலை தொடர்பிலான பல பாடல்கள் பல இதிகாசங்களில் குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ந்தும் புதியத்தோடு இணைந்திருங்கள். இந்த மலை தொடர்பிலான பல அரிய காணொளிகள், பல நீங்கள் இதுவரை கண்டிராத பல காட்சிகளை நாங்கள் உங்களுக்கு காட்ட இருக்கிறோம். என்னென்னு சொன்னால் எல்லோராலையும் இந்த இடத்துல போக முடியாது. என்னென்று கேட்டால் மிக அதிக தூரமான காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தின் முழுமையான பகுதிகளை நாங்கள் பகுதியாக தர இருக்கிறோம். ஏனென்றால் கிட்டத்தட்ட 300 ஏக்கர் விஸ்தீரமான ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான மலைத்தொடர், அந்த மலைத்தொடர்களில் இருக்கக்கூடிய பல அரிய காட்சிகள், ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் வகையிலான பல அதிசயங்கள் நிறைந்த அந்த இடத்தை நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தரணும் என்று கேட்டுக்கொண்டு தொடர்ச்சியாக இந்த காணொளியோடு இணைஞ்சிருங்க. இந்த ஆலயம் தொடர்பிலான பல தகவல்களோடு இந்த ஆலய நிர்வாகத்தைச் சேர்ந்தவர் எங்களோட தொடர்பில் இருக்கிறார். அவரோடு நாங்கள் இது சம்பந்தமாக தொடர்ந்து உரையாடி இந்த ஆலயத்தினுடைய தகவல்களை உங்களுக்கு பெற்றுத்தர இருக்கிறோம். நன்றி உறவுகளே. நீங்கள் செய்ய வேண்டியது இது ஒன்று தான். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க கொண்டு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். உண்மையிலே உகந்தைமலை முருகன் ஆலயத்தை நீங்கள் கூறுவது போல கால வரையறையை கணிப்பிட முடியாது என்பது உண்மை. ஏனென்றால் பேராசிரியர் பத்மநாதன் ஐயா அவர்கள் இது பற்றி ஒரு ஆய்வுக் கட்டுரையை எழுதியிருக்கிறார். அவர் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த ஆலயம் ஒரு பூசிக்கப்பட்ட மடாலயமாக விளங்குவதாக கூற இருக்கிறார். ஆனால் உள்ளே இருக்கிற வேலுக்கு கீழே நான் நினைக்கிறேன் 1982ஆம் ஆண்டிலே இதை புனருத்தாபனம் செய்கின்ற வேளையிலே 1808 ஒரு அடையாளமிடப்பட்ட ஆண்டை குறிப்பிட்டு அந்த வேல் இருக்கின்ற அடிப்பாகத்திலே நாங்கள் கண்ணால் கண்டிருக்கிறோம். இது மாத்திரமல்ல, முருகன் தன்னுடைய விருப்பத்தோடு இங்கு அமர்ந்து இருந்து ஆட்சி செய்த ஒரு இடமாக கருதப்படுகிறது. இந்த காடு சாதாரண காடு அல்ல. இதிலே ஓடுகின்ற நதிகளும் கங்கைகளும் சாதாரணமானவை அல்ல. அதிலே குளித்து அல்லது அதிலே தோய்த்து எழுகிற பொழுது ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். பல மூலிகை வேர்கள், பல தாவரங்களினுடைய இலைக்குலைகள் அதையெல்லாம் தாண்டி குமுக்க நார் இதை சுற்றி இருக்கிறது. கடலும் கடல் சார்ந்த இடமும் சேர்ந்த ஒரு கண்ணியமான பகுதியாக இது இருக்கிறது. இன்னும் ஒரு விடயத்தை கூறலாம். ஆதாரங்களோடு இன்றும் காணக்கூடிய விடயம், உகந்தைமலை கிழக்கு பாகத்திலே வலப்புறமாக தோணிமலை என்கின்ற மலை இருக்கிறது. இதிலே வேடுவர்கள் வந்து தோணியிலே இறங்கிய இது இன்றும் கச்சிற்பமாக இருக்கிறது. பேராசிரியர் பத்மநாதன் அவர்கள் 2000 ஆண்டை முன்பு என்பது கணிப்பிட்டது அந்த அடையாளங்களை வைத்து. அதே போல மலையின் மேலே சந்தனம் தெளித்து பசு மாடுகளோடு விளையாடி இருக்கின்ற மாடுகளின் குறைத்தடயங்கள், கயிறு இழுபட்ட இடம், மஞ்சள் தெளித்து விளையாடிய இடங்களை இன்றும் நாங்கள் கண்ணாலே காண முடியும். சிதைவு அடைந்தாலும் கூட இப்பொழுதும் காண முடியும். அது மாத்திரமல்ல, இதனுடைய ஆரம்பம் வண்ணக்கர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கோயில் பரிபாலகர் ஆட்சி செய்த இடமாக அது இருக்கிறது. அந்த இடத்தை நாங்கள் எப்படி கண்டோம் என்றால், சுதுநிலைமை என்று சொல்லப்படுகின்ற ஆதி காலத்திலே வண்ணக்கராக இருந்த அன்பர் ஒரு தமிழ் சமுதாயத்தோடு இணைந்து அவருடைய துணைவியாக்கி இந்த ஆலயத்தை கட்டுப்போப்பாக ஒரு மடாலயமாக அமைத்து வழிபடத் தொடங்கினார். 90 ஆண்டு காலப்பகுதியிலே இதற்கு ஒரு கோபுரத்தை அமைத்து குடமுழுக்கு செய்யப்பட்டது. அப்பொழுதுதான் இதனுடைய வரலாறை ஆய்வாளர்களும் வேறு பல அறிஞர்களும் தேடி கண்டு கொண்டார்கள். அப்பொழுதுதான் நான் மேற்கூறிய இந்த விடயங்கள் இங்கே கொண்டு வரப்பட்டன. இங்கே ஒரு வெங்கலத்திலான ஒரு உண்டியல் இருக்கிறது.
அதிலே அந்த 1808 என்று சொல்லக்கூடிய ஒரு அடையாளம் மன்னர்களாலே வழங்கப்பட்ட அல்லது தானம் செய்யப்பட்ட அல்லது அன்பளிப்பு செய்யப்பட்ட ஒரு அடையாளமாக அது காணப்படுகிறது. அதிலே அந்த குடும்பத்தினருடைய வண்ணக்கர் என்று சொல்லக்கூடிய அந்த சுதிநிலைமை அவருடைய அடையாளத்தை அந்த இடத்திலே அது பதித்திருக்கிறது. எனவே மரபு ரீதியாக வண்ணக்கர் என்று சொல்லப்படுபவர்கள் அந்த பரம்பரையிலே இன்றும் இந்த ஆலயத்தை நிர்வகித்து வருகிறார்கள். வீதி முடிகிற இடத்திலே இருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலே இந்த உகந்தை மலை பதி அமைந்திருக்கிறது. ஒரு வேண்டுகோளை விடுக்கிறோம். இலங்கையினுடைய பல்வேறு பகுதிகளிலும் இருந்து வருகின்ற முருகன் அடியவர்கள் உகந்தை மலை முருகன் ஆலயத்தை தரிசித்துத்தான் அந்த குமணைக்காடு என்று சொல்லக்கூடிய அந்த கபிலவஸ்து என்று சொல்லக்கூடிய சித்தர்கள் நிறைந்த காட்டினூடாக சுமார் 90 கிலோமீட்டர்கள் காட்டு வழியிலே நடந்து கதிர்காம கந்தனை தரிசிக்க செல்கிறார்கள். யாழ்ப்பாணத்திலே சின்னச்சந்நிதியிலே இருந்து ஆரம்பமாகின்ற பாத யாத்திரை சுமார் 56 இடங்களிலே தங்கி 57வது இடமாக உகந்தை மலை முருகன் ஆலயத்தை அடைந்து காட்டுப்பாதைகளிலே ஆரம்ப காலத்திலே 10 நாட்கள் பயணம் செய்திருந்தார்கள். தற்போது சில வசதிகள் இருக்கின்ற காரணத்தினால் குறைந்தது 6 நாட்களிலே கதிர்காம கந்தனை அடைகின்ற ஒரு பெரிய வாய்ப்பை இறைவன் கொடுத்திருக்கிறான். எப்பொழுது உகந்தை மலை முருகனிலே இருந்து குமுக்க நாட்டிலே கால் வைக்கிறார்களோ அந்த முருக பக்தர்கள் அப்பொழுதே முருகன் அவர்களோடு பயணம் செய்து கதிர்காமம் வரை செல்கின்ற அந்த ஐதீக உண்மை 100% பாத யாத்திரிகளை கொண்டு நாங்கள் அறிகிறோம். அது மாத்திரமல்ல, இப்பொழுது இந்த பாத யாத்திரையை ஒரு வர்த்தமானியாக கெசட்டிலே அரசாங்கம் வெளியிட்டு இந்து பௌத்த உறவை வளர்க்கவும் எமது சமய கலாச்சார விழுமியங்களை பாதுகாக்கவும் இந்த ஒலிவாங்கி ஊடாக ஒலிபரப்பின் ஊடாக இந்த யாத்திரையையும் இந்த ஆலயத்தையும் வர்த்தமானியிலே பிரசுரித்து இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்கும் இன சம்மதமான இங்கு மூவினம் வாழ்ந்தாலும் சிங்கள தமிழினங்கள் மிக ஒற்றுமையாக இந்த ஆலயத்திலே அதிகமான வழிபாடை செய்கிறார்கள். அதனால் இதை வர்த்தமானியிலே வெளியிடுவதும் பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். வேலுக்கு வழிபடுகின்ற இதிலே ஆலயத்தின் முன்பாக ஒரு வேல் அமைக்கப்படுகிறது. நான் நினைக்கிறேன் ஒரு 65 ஆண்டுகளாக நான் அறிய அதை நாங்கள் காண்கிறோம். இதை எங்களுடைய பட்டிருப்பு தொகுதி மக்கள் மரத்தினாலே ஒரு வேல் வடிவிலே கொடிகள் நிறைந்த ஒரு சக்தி வேலாக அதை வடிவமைத்து அதனுடைய முகப்பு வாசலிலே வைப்பார்கள். உகந்தை என்றால் அந்த வேலைத்தான் அனைவரும் பார்த்து அதன் பின்புதான் ஆலயத்தில் நுழைவார்கள். அவ்வளவு பாரம்பரியமும் பக்குவமும் நிறைந்த இடம். இந்த இடம் ஒரு காடு வனம் சூழ்ந்த ஒரு பகுதியாக இருப்பதனால் அதிகமாக பொதுமக்கள் தொடர்ந்து இருப்பதில்லை. எதிர்காலத்திலே இந்த இடம் மேலும் சக்தியும் அருள் நிறைந்த இடமுமாக மாற்ற அதனுடைய பணிகளிலே அரசும் சமய நிறுவனங்களும் தமிழ் அடியார்களும் ஒன்றிணைந்து எங்களுடைய முருகனுக்கு இந்த ஆலயத்தை புனருத்தாரணம் செய்து புதிய நிர்வாக சபையை அமைத்து ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு அமைப்பாக மாற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளை பொதுஜுகம் டிஜிட்டல் மீடியா ஊடாக இந்த இந்து தமிழ் சைவ தமிழ் மக்களுக்கு அறிய தருகிறோம். முருகன் தான் கலியுகத்தினுடைய தெய்வம். அவன் மாத்திரமே இந்த உலகத்திலே இருக்கிற தமிழர்களையும் தமிழையும் காக்கக்கூடியவன். அந்த நம்பிக்கையோடு நாம் அனைவரும் செல்லச்சந்நிதி முதல் கதிர்காமம் வரை செல்கின்ற இந்த இணைப்பு பாலத்தை ஒரு சிறப்பான ஆன்மீக வழிபாடாக ஏற்றி எமது இலங்கையிலே இந்த சமூகங்கள் ஒன்றிணைந்து வாழ்கின்ற ஒரு பாரம்பரியத்தை உருவாக்க உதவி செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வேண்டி இந்த டிஜிட்டல் மீடியாவுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.